Hello everyone, welcome back to Keystone IAS Academy. ஸோ இன்னைக்கு நம்ம டிசம்பர் 17 நேத்தோடது அண்ட் டிசம்பர் 18 இன்னையோட தி ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ்க்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். The topics are Stepping Stone, India Maldives joint military exercise. This is a preliminary fact. Then rupee breaches 91 level, turns weakest Asian currency in 2025. Lok Sabha passes bill on 100% FDI in insurance. Rajya Sabha passes bill on 100% FDI in insurance. Actually, that is yesterday when the Lok Sabha passes the bill is the news. Today, Rajya Sabha passes the bill. So, ரெண்டு ஆர்டிகிளையும் ஒன்னாவே நம்ம 100% FDI in insurance sector பத்தின full overview நம்ம பார்க்கலாம் அந்த ஆர்டிகல்ல. The story of we the moving people. How is the Aravalli range to be protected? So, let's see the articles one by one. The first article is related to Shanti bill. What is this bill actually? நம்ம ஏற்கனவே இதை பற்றின ஆர்டிக்கிள் வந்து ஆல்ரெடி எஸ்டர்டே வீடியோவில் பார்த்தோம். ஸோ சாந்தி பில் என்ன, நியூக்ளியர் எனர்ஜி ஜென்ரேஷன் செக்டரில் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் வந்து எனேபிள் பண்ணுறது தான் சாந்தி பில். ஸோ இந்த ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் வந்தால் வாட் ஆர் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன சேலஞ்சஸ் இருக்க போகுது, என்ன கான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நேத்துல நம்ம பார்த்த வரைக்கும் பெனிஃபிட்ஸ் மட்டும் பார்த்துருந்தோம். நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தேன், நீங்கள் போயிட்டு இதில் ஏதாவது சேலஞ்சஸ் இருக்குதா, ப்ரைவேட் செக்டர் உள்ள வந்தால் என்னென்ன சேலஞ்சஸ் வரலாம், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களை வந்து நான் பார்க்க சொல்லியிருந்தேன். பட் திஸ் ஆர்டிக்கல் கிளியர்லி கிவ்ஸ் த what are the disadvantages, what are the challenges if private sector comes in அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஆட் திஸ் இன் யோர் நோட்ஸ். புரிஞ்சு அந்த பாயிண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே உங்கள் நோட்ஸில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் நியூக்ளியர் பவர் கான்ட்ரிபியூட்ஸ் ஒன்லி 3% ஆஃப் இந்தியாஸ் எலக்ட்ரிசிட்டி. ஸோ கவர்மெண்டோட டார்கெட் என்ன, 100 ஜிகாவாட் நியூக்ளியர் கெப்பாசிட்டி பை 2047. அதுக்கு கவர்மெண்டோட ஸ்டெப்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ளூட்ஸ் அட்லீஸ்ட் 5 இண்டிஜினியஸ் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் பை 2033. 33 இஸ் த டார்கெட். அதுக்கு வந்து 20,000 crore மிஷன் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட். ஓகே, ஸோ இந்த சாந்தி பில் வந்து எய்ம்ஸ் டு ரிஃபார்ம் நியூக்ளியர் கவர்னன்ஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட் கெப்பாசிட்டி. நான் இதனால என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். என்ஸ் மோனோபாலி ஆஃப் கவர்மெண்ட் ஒன்லி ஆப்ரேட்டர்ஸ், கவர்மெண்ட் மட்டும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுல இப்போ ப்ரைவேட்டும் வர போகிறாங்க. தென் லைசன்ஸ்டு பார்ட்டிசிபேஷன் ஆஃப் நான் கவர்மெண்ட் என்டிட்டிஸ் இருக்க போகுது, லைசன்ஸ் இருக்க போகுது. தென் private sector participation வந்து limits to plant construction, power generation, supply chain and components. Please note here the private sector வந்து only they can do plant construction, power generation, supply chain and components. So இதோட objective என்ன, இந்த பில்லோட objective என்ன, so private sector உள்ள கொண்டு வரதுனால large capital வந்து long runல நம்மளுக்கு உள்ளாடி வரப்போகும். nuclear generationல new technologies உள்ள வரும். share construction risk வந்து private sector ரெண்டு பேருமே, government and private sector ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கலாம். and scale nuclear power safety. So this is the main objective of the bill. Now what are the advantages? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இது வந்து கண்டிப்பா இந்த ஸ்டெப் வந்து 100% ஜிகாவாட் நியூக்ளியர் டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெடியூசஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிஸ்க் burden on government, clarity on licensing, safety, enforcement, all those things. Then supports India's clean energy transition and net zero goals by 2070. So இது எல்லாத்துக்கும் இது சப்போர்ட் பண்ணும். this is the benefits. நம்ம இதுல நேத்தோட ஆர்டிக்கல்லே நம்ம இந்த இதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். Now coming to what are the challenges, அதாவது இந்த பில் இன்ட்ரடியூஸ் பண்ணினதுல என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்கு, பிரைவேட் செக்டர் உள்ள வந்தா என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குங்கிறத ஒன் பை ஒன் பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைபிலிட்டி கேப். அதாவது இஃப் சப்போஸ் ஏதாவது இப்போ கவர்மெண்ட் வந்து இது வந்து ரொம்ப வந்து ஒரு 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 ரொம்ப கவனமாக பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட். சப்போஸ் ஏதாவது தப்பாக நடந்தால் இதோடைய பாதிப்பு வந்து நியூக்ளியர் டிசாஸ்டர் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் இதை பண்ணும்போது கவர்மெண்ட் வில் டேக் த லைபிலிட்டி. இப்போ பிரைவேட் செக்டர் வரும்போது பிரைவேட் செக்டர் பண்ணுறதுல ஏதாவது வந்து ப்ராப்ளம் வந்தால், இந்த கம்பெனி ரன் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூஸ், நடுவில் ஏதாவது நியூக்ளியர் ஆக்சிடென்ட்ஸ் இல்லை ஏதாவது ஒரு டேமேஜ் வந்தால் அந்த லைபிலிட்டியை யார் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்கு. லைபிலிட்டி கேப். ஸோ வாட் த பில் என்ன சொல்லுது, இஃப் அ நியூக்ளியர் ஆக்சிடென்ட் ஹேப்பன்ஸ் த கம்பெனி வந்து ஒன்லி அப் டு 3,000 crore தான் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 கோடிக்கு வந்து அந்த டேமேஜ் நியூக்ளியர் ஆக்சிடென்ட் நடந்து ஒரு என்விரான்மெண்டல் டேமேஜ் நடந்திருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி, பிரைவேட் கம்பெனி வந்து 3,000 கோடி கொடுத்தா போதும், பேலன்ஸ் இருக்கிறத கவர்மெண்ட் வந்து கொடுத்துரும். திஸ் இஸ் த
லைபிலிட்டி கேப் இது ஒன் லூப் ஹோல், இந்த சாந்தி பில்ல இருக்கிற ஒரு லூப் ஹோல். தென் கவர்மெண்ட் பிளான்ஸ் டோன்ட் நீட் இன்சூரன்ஸ், அதாவது பிரைவேட் பிளான்ஸ்க்கு மட்டும் இன்சூரன்ஸ் போதும், பிரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் இன்சூரன்ஸ் போதும், கவர்மெண்ட் ஓன்டு நியூக்ளியர் பிளான்ஸ் ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் இன்சூரன்ஸ். ஸோ கிளியர் இன்சூரன்ஸ் கவர் இல்லை. திஸ் இஸ் செகண்ட் கன்சர்ன் ஆஃப் திஸ் பில். நவ் சப்ளையர் அக்கௌண்டபிலிட்டி இஸ் வீக், அதாவது இப்போ பிளான்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து கேன் கிளைம் காம்பன்சேஷன் ஃப்ரம் எக்யூப்மெண்ட் சப்ளையர்ஸ். அதாவது கான்ட்ராக்ட்ல எழுதியிருந்தா, சப்ளையர்னா யாரு, இப்போ வந்து ஒரு ரியாக்டருக்கு தேவையான ஒரு பார்ட்ஸ் சப்ளை பண்றவங்க, ஒரு 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 பிளான்ட் வந்து ரெடி பண்றாங்க, நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி ரெடி பண்ணுது, அந்த கம்பெனிக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ்லாம் கொடுக்குறவங்க தான் சப்ளையர்ஸ். இஃப் சப்போஸ் அந்த ரா மெட்டீரியல் இல்லை பார்ட்ஸில், ரியாக்டரோட பார்ட்ஸில் ஏதாவது டேமேஜ் இருக்குது, இல்லை இது புவர் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து சப்ளையர் கிட்ட கிளைம் பண்ண முடியாது, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது, வாரண்டி வந்து சப்ளையர் கிட்ட இல்லை. ஸோ அதை வந்து பில் வந்து சப்ளையருக்கு ஃபேவராக வச்சிருக்கு. கம்பெனிஸ் யார் கம்பெனி பண்ணுறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட்லேயே கான்ட்ராக்டில் எழுதியிருந்தா மட்டும்தான் சப்ளையர் ஹேஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு பே பேக் ஆர் ரீப்ளேஸ் த ப்ராடக்ட். ஸோ இது வந்து ஒரு ஒரு ரிஸ்கி சப்ளையர், கம்பெனிஸ் மேக் கட் கார்னர்ஸ், ரைட், மேக் கட் கார்னர்ஸ், நோயிங் லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வீக்காக இருக்குது இந்த இடத்துல சப்ளையருக்கு. தென் ரெகுலேட்டர் இஸ் நாட் ஃபுல்லி இண்டிபெண்ட். இப்போ ரெகுலேட் பண்ணுறாங்க இல்லையா, திஸ் ரெகுலேட்டர்ஸ், நியூக்ளியர் ரெகுலேட்டர் இஸ் கிரியேட்டட் பை லா அண்ட் அப்பாயிண்டர்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த கவர்மெண்ட், அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த கவர்மெண்ட். இப்போ அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஹேஸ் கண்ட்ரோல். ஸோ அட்டாமிக் எனர்ஜி கமிஷனில் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இவங்க எல்லாரையுமே அப்பாயிண்ட் பண்ணுறவங்க கவர்மெண்ட்டை, கவர்மெண்ட் தான் வந்து நியூக்ளியர் ரெகுலேட்டர்ஸ், நியூக்ளியர் ரெகுலேட்டர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் ரெகுலேட்டர்ஸ் மே ஹெசிடேட் டு கொஸ்டின் த கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்டுடைய பிளான்ல ஏதாவது குறை இருந்தாலோ ஏதாவது இது இருந்தாலோ கவர்மெண்ட்டை, இப்போ அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறவங்க எல்லாருமே கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறவங்க, கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறவங்க கவர்மெண்ட் கம்பெனியை வந்து எப்படி வந்து கொஸ்டின் பண்ண முடியும், எப்படி ரெகுலேட் பண்ண முடியும் அப்படிங்கிற கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா? So these are the major concerns, these are the major loopholes which are mentioned in the article. So இதுவே நீங்க வந்து loopholes or challenges of the bill, or you can say private sector participation வரும்போது என்னென்ன flaws இருக்கலாம், அதில் என்னென்ன இருக்கலாங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். So coming again, liability cap, then public accountability, supplier accountability, regulatory independence, அதாவது இண்டிபெண்ட் பாடி கிடையாது, கவர்மெண்டே தான் இதை ரெகுலேட் பண்ணுது, கவர்மெண்ட் பாடியை. ஓகேங்களா? So coming to the previous year question, this nuclear reactors, nuclear energy எல்லாம் lot of times repeated வந்து questionsல வந்திருக்கு. So very very important theme UPSC ஓடது. So let's see. In India, why are some nuclear reactors kept under IAEA safeguards, why others not? IA safeguards, International Atomic Energy Agency ஓட safeguards கீழே இருக்கிறது. Why? Because some use uranium and some use domestic supplies. அந்த இம்போர்ட்டட் யூரேனியம் யூஸ் பண்ணுறது சிலது வந்து சேஃப்கார்ட்ஸ் கீழே இருக்குது, சில நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து சேஃப்கார்ட்ஸ் கீழே இல்லை. ஸோ பி இஸ் த ஆன்சர். Then the nuclear security summits are periodically held under the aegis of United Nations. The International Panel on Fissile Materials is an organ of International Atomic Energy Agency. Both are not correct. So go and check what is the correct options. This is your work. Then also find out how the options are framed under this question. See, nuclear security summits. அப்போ அந்த டைமில் நடந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையா, நியூக்ளியர் செக்யூரிட்டி சம்மிட்ஸ் நடந்திருக்கு. ஸோ அது யுனைடெட் நேஷன்ஸ் கீழே தான் நடந்துட்டு இருக்குதா? தட் இஸ் த கொஸ்டின். டெஃபினெட்லி நோ. ஸோ ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஆன்சர். International Panel on Missile Materials is an organ of the International Atomic Energy Agency. Again, this is one of the current affairs. So question கேட்டிருக்காங்க. International Atomic Energy Agency is a very important body related to this article. Then coming to the mains question, with the growing energy needs, should India keep on expanding its nuclear energy program? Discuss the facts and fears associated with the nuclear energy. ஸோ நியூக்ளியர் எனர்ஜி, க்ரோயிங் எனர்ஜி நீட்ஸ், நம்மளோட நீட்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ கான்ட்ரிபியூட் பண்ணுறது 3%, நியூக்ளியர் பவர்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது 3% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் தான். தென் வி ஆர் எக்ஸ்பேண்டிங் த நியூக்ளியர் எனர்ஜி ப்ரோக்ராம் இல்லையா? ஸோ இதே தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. யூ ஹாவ் டு ரைட் வித் டேட்டா. இந்தியாவோட டார்கெட் என்ன, கரண்ட்லி இந்தியா என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது, அது நியூக்ளியர் எனர்ஜி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாட் ஆர் த
வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் வி ஹவ் டேக்கன், அந்த ஸ்டெப்ஸில் இருக்கிற சேலஞ்சஸ் என்னென்ன, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது. இப்போ என்ன நம்ம ஆர்டிக்கலில் பார்த்தோமோ அதை தான் நீங்கள் இந்த 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 கொஸ்டினை பாயிண்ட், இந்த கொஸ்டினில் இருக்க கீவேர்ட்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் எழுதணும். Okay, so very simple question. Next, coming to the next question is, given an account of the growth and development of nuclear science and technology in India, what is the advantages of the fast breeder reactor program in India? See, this is a specific question related to fast breeder reactor program. So just find out what is the answer and just practice it. Okay, so fast breeder reactor, இப்போ current small modular reactor, இது எல்லாமே static topics. Go back to your nuclear energy in GS paper 3 science and technology, nuclear energy. Read it thoroughly, starting from nuclear fission, nuclear fusion, what are the reactors are present, what are the how historical evaluation of our nuclear reactor sector, nuclear power plants, electricity generation, all those things, how other companies are doing, um, what are the agreements we have with other countries. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டாட்டிக்கில் பேசிக் நோட்ஸ் நியூக்ளியர் எனர்ஜிக்குன்னு எடுத்து வச்சுருக்கணும். ஆல்ரெடி நீங்கள் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அது பண்ணி ஆல்ரெடி உங்ககிட்ட நோட்ஸ் இருக்கும். இஃப் சப்போஸ் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணலைன்னா ஜஸ்ட் டூ இட் நவ். நியூக்ளியர் எனர்ஜி பார்த்தினா ஒரு ஸ்டாட்டிக் நோட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. தென் ஆட் ஆன் திஸ் நியூ சாந்தி பில். ஸோ அதை வச்சு தான், அதை பேஸ் பண்ணி தான் உங்களால் ஈஸியாக மெயின்ஸ் ஆன்சர் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ரிவிஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அண்ட் மேக் த கன்சைஸ் நோட்ஸ். நோட்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. வெரி கன்சைஸாக எந்தெந்த பாயிண்ட்ஸ் உங்களால் ரிமைண்ட் பண்ணி வச்சுக்க முடியுமோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. Coming to the practice question, the Shanti Bill 2025 marks a significant shift in India's nuclear energy governance by opening the sector to private participation. Discuss the objectives, significance, and concerns associated with the Shanti Bill. The next topic is related to the bilateral military exercise equivalent and which is between India and Maldives. And இப்போ ரீசெண்டாக ஒரு பீரியாடிக்கலி, அதாவது bilateral military exercise ஒரு இயர் இந்தியாவில் நடக்கும், ஒரு இயர் மால்தீவ்ஸில் நடக்கும். This year has concluded in India. இந்தியாவில் எந்த பிளேஸில்? திருவனந்தபுரம், கேரளா. Okay, then what are the focus areas? Counter insurgency, counter terrorism, contemporary operational environments. What is the objective? Enhance interoperability and improve operational synergy. See, these focus area and objectives are not at all that much important. So ஒரே ஒரு key point, ஒரே ஒரு point மட்டும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. Equivalent is between India and Maldives. So the question இதில் எப்படி இருக்க போகுதுன்னா, highly focus in preliminary தான் வரப்போகுது. So military exercise or naval exercise, அந்த நேம் கொடுத்து வித் எந்த கண்ட்ரியோட அப்படிங்கிறத எப்பவுமே கேட்டிருப்பாங்க. And remember, this is a bilateral exercise. ஸோ இந்தியா, மால்தீவ்ஸ், எக்வரன். ஸோ இதே போல் இது வரைக்கும் நம்ம கம் அக்ராஸ் பண்ண, அதாவது லாஸ்ட் ஒரு 10 months ஆர் லாஸ்ட் யூ கேன் சே 7-8 months அட்லீஸ்ட். ஸோ 7-8 months வந்து மிலிட்ரி எக்ஸசைஸ், நேவல் எக்ஸசைஸ்லாம் இது வரைக்கும் உங்களோட நோட்ஸில் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்துருக்கணும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட் ப்ரிலிமினரி டைமில் ஒரு ரிவிஷன் பண்ணுவோம். ஸோ பிகாஸ் ப்ரிலிமினரி வந்து கொஞ்சம் ஃபேக்ட் பேஸ்டாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ திஸ் மிலிட்ரி எக்ஸசைசஸ் ஆர் அகெயின் பிகமிங் ஹைலி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இருக்கிற நியூஸஸ், இது வரைக்கும் இருக்கிற எக்ஸசைசஸோட லிஸ்ட்டு. அதில் போயிட்டு இந்த எக்குவரனை ஆட் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் உங்ககிட்ட நோட்ஸ் இல்லைன்னா ப்ளீஸ் கோ அண்ட் மேக் இட் நவ் ஆர் ஃபைண்ட் இட் ஃப்ரம் சம் அதர் வெப்சைட். ஸோ லிஸ்ட் ஆஃப் மிலிட்ரி எக்ஸசைசஸ் ஹேப்பன்ட் திஸ் இயர், லிஸ்ட் ஆஃப் நேவல் எக்ஸசைசஸ், ஜஸ்ட் நோட் இட் டவுன். அண்ட் வென்எவர் டைம் கிடைக்கும் போதெல்லாம், இது வந்து ஒரு ஃபேக்ட் பேஸ்டு டாபிக். அப்போ நம்ம ரிவிஷன் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு, ஸோ இது வரைக்கும் உள்ளதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த டேட் வரைக்கும். இனிமேல் நம்ம வீடியோஸில் வர வர அந்த என்னென்ன கண்ட்ரிஸ் கூட வருதோ அதை வந்து ஜஸ்ட் அந்த கீப் ஆன் ஆடிங் டு தட் லிஸ்ட், ஆடிங் டு த சேம் லிஸ்ட். ஸோ அப்போ ப்ரிலிமினரி வரும்போது உங்ககிட்ட வந்து ஒரு குட் அமௌண்ட் லிஸ்ட் ஆஃப் டேட்டா வந்து உங்ககிட்ட இருக்கும் ஃபார் திஸ் மிலிட்ரி எக்ஸசைஸ். ஓகே, ஸோ the next topic is related to rupee breaches 91 level, turns weakest Asian currency in 2025. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம். இது வரைக்கும் இந்த ஆர்டிக்கில் வந்து நம்ம பலமுறை நம்ம அதை திருப்பி திருப்பி வந்து நம்ம பார்த்துருக்கோம், ரிவைஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது 90 rupees per dollar ரீச் ஆச்சு. நவ் இட் ஹேஸ் ரீச் அப் டு 91 rupees per dollar. ஸோ லெட் சி வாட் ஆர் த ரீசன்ஸ், வாட் கேன் பி த சேலஞ்சஸ், இப்போ என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். So Indian rupee breached 91 rupees per US dollar and it became the weakest Asian currency, a fresh all-time low this was. Okay, now what are the reasons? Already நம்ம பார்த்தோம், export, import, then US tariffs, then RBI's measures. RBI வந்து aggressive measure எடுக்கல, then capital outflows.
இல்லையா? ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லெட்ஸ் சி இந்த ஸ்பெசிஃபிக் ஆர்டிக்கலில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ குளோபல் ஃபேக்டர்ஸ் விச் இஸ் ரைசிங் யூஎஸ் பாண்ட் ஈல்ட்ஸ், அதாவது டாலர் எப்பெல்லாம் ஸ்ட்ரெங்தன் ஆகுதோ, எப்பெல்லாம் வந்து டாலர் அதிகமாக பை பண்ணுறாங்க, ஆர் யூ கேன் சே எப்பெல்லாம் வந்து ருப்பி வந்து அதிகமாக செல் பண்ணுறோம், செல் ருப்பி அதிகமாக பண்ணால் கரன்சி வேல்யூ கம்மியாகும். இது ஏற்கனவே நம்ம ஸ்டாட்டிக்கில் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பார்த்தோம். ஸோ இங்கேயும் அதே தான். இப்போ வந்து டாலர் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகுது. The second reason is possible Bank of Japan rate hike. Then global risk aversion due to trade war fears. So trade wars நடக்கும்போது capital outflows. So all these are basic reasons. நம்ம இதுவரை நம்ம நிறைய பார்த்துட்டோம் அந்த rupee depreciation ஓட reasons. And coming to அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, capital flows. Of course I told capital outflows. Whenever FPI withdraw பண்ணாங்க, foreign investment இந்தியாலேருந்து withdraw பண்ணும்போது அவங்க வந்து ருப்பி செல் பண்ணிட்டு டாலர் எடுத்துட்டு போவாங்க. வெனவர் ருப்பி செல் பண்றாங்களோ ருப்பியை வந்து செல் பண்ணும்போது ருப்பியோட வேல்யூ கம்மியாகும். ட்ரேட் அன்சர்டனிட்டி ஓவர் இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல், இந்தியன் டேரிஃப்ஸ், all those things. Then US demands inclusion of agriculture products with India resist. Then RBI ஓட ஸ்டாண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ லிமிட்டட் இன்டர்வென்ஷன் பை ஆர்பிஐ. ஆர்பிஐ வந்து இப்போ வெனவர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வென்எவர் ருப்பி வந்து செல் ஆகும்போது ருப்பியோட வேல்யூ கம்மியாகும். அப்போ அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாலர் வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் டாலர் வந்து செல் பண்ணுவாங்க. அப்போ வந்து வேல்யூஸ் வந்து கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி செப்டம்பர் அக்டோபர் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் 2024 அந்த மாதிரி டைம்லலாம் வந்து $38 பில்லியன் வந்து செல் பண்ணியிருந்தாங்க. பட் திஸ் டைம் இவ்வளோ ஹைக் வந்தும், அதாவது இவ்வளோ ருப்பியோட வேல்யூ இவ்வளோ ஃபால் ஆகியும் ஆர்பிஐ வந்து நாட் தட் மச் அக்ரெசிவ் ஸ்டெப் எடுக்கல. ஜஸ்ட் $10 பில்லியன் தான் இது பண்ணியிருந்தாங்க. $10 பில்லியன் தான் வந்து செல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கல. ஸோ வாட் ஆர்பிஐ டூயிங், ஓகே லெட் த ருப்பி or there are some reasons, let the rupee improves export competitiveness. Even though ருப்பியோட வேல்யூ கம்மியானாலும் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் தான் இருக்குது, எக்கனாமிக் க்ரோத் வந்து பாதிக்கப்படலை. ஸோ இதை சப்போர்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஆர்டிகல்ஸில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. தென் கம்மிங் டு த எக்கனாமிக் இம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே, அப்போ இந்த ருப்பி ஃபால் ஆகுறதுனால என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எப்போயுமே வந்து ஒரு ருப்பி ஃபால் ஆகும்போது இட் வில் பூஸ்ட் எக்ஸ்போர்ட். ஏன் அப்படி? எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு அதிகமான ரூபா கிடைக்கும். ஒரு டாலருக்கு அதிகமான ரூபா கிடைக்கும். பட் காஸ்ட்லி இம்போர்ட் பண்ணும்போது நம்ம வந்து அதிகமான, இப்போ நான் ஒரு டாலருக்கு ₹80 கொடுக்குற இடத்துல ஒரு டாலருக்கு ₹90 கொடுத்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம். ஸோ இம்போர்ட் பிகம்ஸ் காஸ்ட்லி, எக்ஸ்போர்ட் பிகம்ஸ் சீப்பர். ஓகே, ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் மேனேஜ் இன் ட்ரேட் டெஃபிசிட். That is one implication, economic implication. So very simple article here. So இந்த ஆர்டிக்கிளை வந்து எப்பயுமே இந்த ஒரு ஆர்டிக்கிளை இன்னையோட மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஸோ லாஸ்ட் 3-4 டேஸ்க்கு நம்ம ரிப்பீட்டடாக இது ரிலேட்டடான நியூஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ ருப்பி பிகம்ஸ் $91 பெர். ஸோ இதை என்ன பண்ணோம்னா ஒரு கன்சைஸாக ஒரு நோட்ஸ் 3-4 ஆர்டிகல்ஸ் ஓவராக கவர் பண்ணி ஒரு கன்சைஸ் நோட்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அண்ட் யூ ஷுட் கனெக்ட் தட் டு யுவர் பேசிக்ஸ் ஸ்டாட்டிக் நோட்ஸ். ஸோ அந்த கன்சைஸ் நோட்ஸ் எடுத்துட்டு இனிமேல் வரும்போது ஏதாவது நியூ பாயிண்ட்ஸ், இப்போ இன்னைக்கு நம்ம ஆர்டிக்கலில் இதுவரை நம்ம பார்க்காத என்ன பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஒன் திங் இஸ் பேங்க் ஆஃப் ஜப்பான் ரேட் ஹைக், another one is rising bond yields. இது வந்து நம்ம ப்ரீவியஸ் ஆர்டிகல்ஸ்ல பார்க்கல. ஸோ திஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் வை ருப்பி இஸ் டிப்ரிஷியேட்டிங் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் நம்ம பார்த்தோம். அப்போ ஜஸ்ட் இன்னைக்கு நாம எடுத்துக்க வேண்டியது இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும்தான். யூ ஹாவ் டு ஆட் டு யுவர் ப்ரீவியஸ் நோட்ஸ். இந்த 2 பாயிண்ட்டை ஜஸ்ட் ஆட். அதே போல் எந்த டாபிக் எடுத்தாலும் whenever you are coming across the topic ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸை திருப்பி டெய்லி நோட்ஸ் எடுக்கக்கூடாது. ஸோ ஒன் டைம் நோட்ஸ் நீங்கள் கன்சைஸாக எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஆர்டிக்கிளில் ஏதாவது நியூ பாயிண்ட்ஸ் வரும்போது யூ ஹாவ் டு ஆட். இஃப் யூ கம் அக்ராஸ் எனி நியூ பாயிண்ட்ஸ் ஆர் எனி நியூ கோட்ஸ் ஆர் எனி திங் விச் இஸ் ரெலவெண்ட், யூ கேன் ஒரு மெயின்ஸ் ஆன்சரில் என்னால் இதை நல்லபடியாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற அந்த கன்சைஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்கள் நோட்ஸில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். தட்ஸ் இட். இப்படி தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணும். ஓகேவா. தென் கம்மிங் டு ஜிஎஸ் பேப்பர் 3, த ப்ராக்டிஸ் கொஸ்டின். How does rupee depreciation influence inflation targeting and monetary policy transmission in India? Discuss the policy dilemma faced by RBI. Next article is very important article which is 100% FDI in insurance sector.
அதாவது இந்த ஆர்டிக்கிள் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு see the historical evolution. ஃபர்ஸ்ட் 2000ல அதாவது ப்ரீ லிபரலைசேஷன் பீரியட். ஸோ ஃபுல்லாவே இன்சூரன்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்பில்ட்டா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2000ல ஆஃப்டர் லிபரலைசேஷன் 26% எஃப்டிஐ அலோவ் பண்றாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கு அந்த 26%லயுமே வந்து மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல், அதாவது ஜஸ்ட் 26% தான் அலோவ் பண்றாங்க. ஒரு ரிமைனிங் கண்ட்ரோல் வந்து கவர்மெண்ட் தான் வச்சிருக்குது. தென் 2015 49% வந்து எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அலோவ் பண்றாங்க. ரிமைனிங் இந்தியாவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் யாருக்கு கொடுக்கல? ஃபாரினர்ஸ்க்கு கொடுக்கல. மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் கொடுக்கல. ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கொடுத்திருந்தாங்க. 2021ல 74% கொடுக்குறாங்க. வித் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலும் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ தென் வாட் ஹேப்பன்ஸ் இன் 2025 ரீசன்ட்லி 100% எஃப்டிஐ கொடுத்துருக்காங்க. 100% எஃப்டிஐ அப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நவ் இந்த இந்த என்ன பில்ல வந்து இத இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? தென் வாட் ஆர் த கீ அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன, வை திஸ் பில் நவ் கேம், வாட் ஆர் த சேலஞ்சஸ், வாட் ஆர் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பில் நேம் என்ன? சப்கா பீமா சப்கி ரக்ஷா. சப்கா பீமா சப்கி ரக்ஷா அமெண்ட்மெண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் லாஸ் பில் 2025. So passed by both Lok Sabha and Rajya Sabha. And what this especially did, எஃப்டிஐ லிமிட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்சூரன்ஸ் செக்டார் இந்தியாக்குள்ள 74%லேருந்து 100% இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒய் திஸ் பில் நவ் கேம் அண்ட் ஒன் ஆஃப் த ஃபீச்சர் 100% எஃப்டிஐ எதுக்கு வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஒய் திஸ் பில் நவ்? பிகாஸ் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற இன்சூரன்ஸ் ஆக்ட் எல்லாம் வந்து இட் டேட்ஸ் பேக் டு 1938. ஸோ நீங்க பார்த்துக்கோங்க ஹவு திஸ் இஸ் அவுடேட்டட் ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ அவர் ஆல்ரெடி இருக்கிற இன்சூரன்ஸ் ஆக்ட் எல்லாம் வந்து ரொம்ப அவுடேட்டடா இருக்கு. ஸோ அதை அப்டேட் பண்றதுக்காக இந்த பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் திங். அண்ட் அனதர் திங், இந்த பில்ல எஃப்டிஐ லிமிட் வந்து 100% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன ஆக்ட் எல்லாம் கரண்டா இருக்குன்னு பார்த்தா, இன்சூரன்ஸ் ஆக்ட் இட் டேட்ஸ் பேக் டு 1938. So way back from the independence. Yeah. Then LIC Act, that also 1956, very old. Then IRDAI Act 1999. So இதை வந்து amend பண்றதுக்காக, இதை update பண்றதுக்காக இந்த நியூ பில் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. Then also yes, other thing வந்து FDI வந்து allow பண்ணியிருக்காங்க. Now coming to what is the objective? Yes, already நம்ம பார்த்தோம். Higher foreign capital infusion, bring advanced technology and better insurance product, increase competition, lower premiums, expand insurance penetration to India. So especially what all the measures ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீஇன்சூரர்ஸ் ரீஇன்சூரர்ஸ்க்கு கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப டிராஸ்டிக்கலி கம்மி பண்ணியிருக்காங்க. வாட் ஆர் திஸ் ரீஇன்சூரர்ஸ்? அதாவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே இருக்கும். எல்ஐசி அந்த மாதிரியான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்கு. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஷூர் பண்ற சில கம்பெனிஸ் இருப்பாங்க. அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி யாருக்கு பண்றாங்க? டு த பப்ளிக். இப்ப நம்மளுக்கெல்லாம் வந்து லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி பப்ளிக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இன்சூரன்ஸ் குடுக்குறாங்க. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு ஃபண்ட் தேவைப்படும்போது, ஒரு இன்சூரன்ஸ் தேவைப்படும்போது, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு இன்சூரன்ஸ் குடுக்குறவங்க தான் ரீஇன்சூரர்ஸ். இந்த ரீஇன்சூரர்ஸ்க்கு வந்து இந்த பழைய ஆக்ட் படி 5000 crore அவங்க வந்து கேபிட்டல் மெயின்டெயின் பண்ணும். ஸோ இப்போ உள்ள நியூ பில் படி அந்த 5000 crore வாஸ் டிராஸ்டிக்கலி ரெடியூஸ்டு டு 1000 crore. ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ நிறைய ரீஇன்சூரர்ஸ் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இது ஓப்பன் பண்ணி கொடுக்கும். தென் மேக்ஸிமம் பெனால்ட்டி ஆன் இன்டர்மீடியரிஸ் வந்து இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 1 crore to 10 crore. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் இஸ் தேர், இக்விட்டி வந்து முன்னால ஐஆர்டிஏக்கு வந்து 1% தான் இருந்துச்சு. நவ் இட் வாஸ் இன்க்ரீஸ்டு டு 5%. தட் இஸ் ஆல்சோ மேஜர் பாயிண்ட், மேஜர் ஸ்ட்ரெங்தனிங் பண்ணியிருக்கு. அண்ட் திஸ் நியூ பில் எம்பவர்ஸ் ஐஆர்டிஏஐ டு டிஸ்சார்ஜ் ராங்ஃபுல் கெயின்ஸ், இம்போஸ் ஹையர் பெனால்ட்டிஸ். அதாவது ஐஆர்டிஏஐக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எம்பவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்ஐசிக்கு ஒரு எம்பவர்மெண்ட் கொடுத்துருக்கு, ஐஆர்டிஏக்கு வந்து ஒரு நல்ல எம்பவர்மெண்ட் வந்து இந்த பில் வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? Yes, that is what the government stand is. Why foreign insurers பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அப்படின்னா, foreign insurers must participate in social sector and welfare schemes. ஸோ நம்ம லாங் ரன்ல ஹை கேபிட்டல் உள்ள வரும் அப்படிங்கிற எய்ம்ல கவர்மெண்ட் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. Now coming to what are the concerns.
What are the concerns raised due to this 100% FDI sector? என்னென்ன against argumentsலாம் வந்தது, என்னென்ன லூப் ஹோல்ஸ்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். First is data privacy risk. So that is what, of course, one of the major concern. So fear of profit repatriation from by foreign firms. இப்போ foreign வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, இன்வெஸ்டர்ஸ் வந்து பண்றாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட் ரீபாட்ரியேஷனும் வந்து ஃபாரின் ஃபர்ம்ஸ்க்கே போயிடுங்கிற பயம் இருக்கு. வீக்கனிங் ஆஃப் பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் demand to send bill to send select committee. So this is one of the opposition concern, that select committee கிட்ட bill வந்து send பண்ணும் அப்படிங்கிறது. This is not a major concern you have to mention in the loopholes of the bill. Then major பார்த்தீங்கன்னா no composite license. composite licensesனா என்ன? அதாவது இப்போ வந்து எல்ஐசி இருக்கு, ஆர் எனி அதர் டாடா ஏஜ், ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து லைஃப் இன்சூரன்ஸ் குடுத்தா, மத்த இன்சூரன்ஸ் வந்து குடுக்க மாட்டாங்க. புரியுதா? ஸோ ஒரு கம்பெனி லைஃப் இன்சூரன்ஸ் குடுக்குற கம்பெனி, அதர் நான் லைஃப் இன்சூரன்ஸ், யூ கேன் சே கார் இன்சூரன்ஸ், யூ கேன் சே ஹெல்த் இன்சூரன்ஸ், இதெல்லாம் நான் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி லைஃப் இன்சூரன்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க அதர் நான் லைஃப் இன்சூரன்ஸஸ் குடுக்க மாட்டாங்க. ஸோ நான் லைஃப் இன்சூரன்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, லைஃப் இன்சூரன்ஸ் குடுக்க மாட்டாங்க. ஸோ காம்போசிட் லைசென்ஸ் கிடையாது. இதுவரைக்குமே கிடையாது. அண்ட் இந்த பில்லையும் காம்போசிட் லைசென்ஸ் பத்தி எந்த ப்ரொவிஷன்ஸுமே பேசப்படவே இல்ல. ஸோ திஸ் இஸ் ஒன் ட்ராபேக். தென் நோ கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் ரிடக்ஷன். அதாவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா 100 crore கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் இருக்கணும். ரீஇன்சூரன்ஸ்க்கு 200 crore கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் இருக்கணும். இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு. இந்த நியூ பில்ல எந்த சேஞ்சஸுமே இது ரிலேட்டடா கொண்டு வரல. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல டொமஸ்டிக்கலி வந்து இப்போ ஃபாரின் ஓகே 100% எஃப்டிஐ கொண்டு வந்திருக்காங்க. பட் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் வந்து சேமா தான் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும்னா, ஃபாரினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாகறதுக்கான இது ஒரு வாய்ப்பா அமையும். ஸோ கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் கம்மி பண்ணாத பட்சத்துல இந்தியாலேருந்து டொமஸ்டிக்கா வந்து இன்சூரன்ஸ்ல உள்ள வரவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றவங்க வந்து கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் அதிகமா இருக்கிறத பத்தி யோசிப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களால பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த மெயின் கன்சர்ன், ஒன் ஆஃப் த லூப் ஹோல் ஆர் யூ கேன் சே ட்ராபேக். ஓகே. ஸோ வாட் அதர் லீகல் ஆக்ஷன்ஸ் இதில் இந்த பில் பண்ணியிருக்கு அப்படின்னா, ரிப்பீல்ஸ் 71 அப்சல்யூட் கொலோனியல் எரர் லாஸ். That is not much important. So aimed at ease of living and ease of doing business. So that's all about this. If 100% FDI in insurance sector. So overall 100% FDI in insurance sector எந்த பில் வழியா கொண்டு வந்தாங்க, why this bill இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, then what are the key features of that bill, என்னென்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, then what are the loopholes or what are the challenges still ahead we have to face அப்படிங்கிறது பார்க்கணும். then 100% FDI கொடுத்ததுக்கான advantages and disadvantages, pro benefits and cons. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இது இவ்வளவும் நீங்கள் ஓவராலாக பார்த்து ஒரு கன்க்ளூஷன் மட்டும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, தட்ஸ் இட் ஃபார் திஸ் டாபிக். ஸோ ரிமெம்பர் த ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன் ஆல்சோ தட் கேன் பி ஆஸ்ட் இன் ப்ரிலிமினரி, லைக் 2000ல் 26%, 74% அந்த மாதிரி 74% 2010ல். ஸோ அது ஃபேக்ட் பேஸ்டாக ப்ரிலிமினரியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? So that's all. Then coming to the practice question, the insurance sector in India plays a crucial role in advancing financial inclusion and providing economic activity. Critically examine the contribution of the insurance sector in achieving these objectives. Discuss the structural and regulatory challenges faced by the sector and suggest measures to enhance insurance penetration and trust among vulnerable sections. See, the question looks very big, but address it point by point. ஃபர்ஸ்ட் கீவேர்டு இன்சூரன்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் செக்டர் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல் இன் அட்வான்சிங் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் ப்ரொவைடிங் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ சப்போர்ட் தட் பாயிண்ட் வித் சம் டேட்டா. இது வரைக்கும் நம்ம இன்சூரன்ஸ் செக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, என்ன ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், அதாவது ஹவு மெனி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ஹவு மெனி பீப்புளை இன்க்ளூஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி வி கேன் சே எல்ஐசியில் வந்து ஓவராலாக வந்து இவ்வளோ டேட்டா, இவ்வளோ பேர் தான் ஆல்ரெடி இன்சூரன்ஸ், இவ்வளோ நம்ம எஃப்டிஏ கொண்டு வந்தும் இன்சூரன்ஸ்க்கு வந்து இவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற கன்சர்ன் இஸ் ஆல்ரெடி தேர். ஸோ யூ ஹாவ் டு சப்போர்ட் தட் வித் லைன் வித் த டேட்டா. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் வாட் இஸ் த கீவேர்ட், கிரிட்டிக்கலி எக்ஸாமைன் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த insurance sector in achieving these objectives. So what are the objectives?
ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் ப்ரொவைடிங் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இது ஆல்ரெடி என்ன டேட்டா இருக்கு. இன்சூரன்ஸ் செக்டார் வந்து இந்த அப்ஜெக்டிவ்க்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு? தென் அதோட சேலஞ்சஸ் என்ன? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஸ்ட்ரக்சரல் அண்ட் ரெகுலேட்டரி அதோட சேலஞ்சஸ் என்ன? அதுக்கு என்ன மெஷர்ஸ் வந்து நம்ம சஜெஸ்ட் பண்றோம்? விச் இஸ் வே ஃபார்வர்ட். தட்ஸ் இட். ஜஸ்ட் 4 சப் டாபிக்ஸ்ல யூ கேன் ரைட் யூ கேன் அட்ரஸ் திஸ் கொஸ்டின் வெரி வெல். 4 subtopics. Each subtopic 5 points. First, you have to start with some data supporting that. அதாவது இத்தனை percentage GDPல or sorry இத்தனை percentage of population are included in the insurance sector. So அந்த மாதிரி ஒரு data கொடுத்து you have to write these points. So that's it for the answer. So practice writing. So just brainstorm பண்ணி என்ன பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ எழுதி பாருங்க. பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். And post them in our Telegram group. We will review as soon as possible. The next article is related to migration, not exactly migration. Actually, what the author says, see, migration is transforming citizenship, voting rights, and political power in India and globally making mobility a central challenge for democracy and governance. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மைக்ரேஷன் போத் இன்டர்னல் அண்ட் இன்டர்நேஷ்னலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு விச் ஹேஸ் அ லிங்க் பிட்வீன் சிட்டிசன்ஷிப் டெரிட்டரி அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். அதாவது இப்போ வந்து ஒரு ஒரு இப்போ முன்னாடியெல்லாம் எப்படி இருந்தாங்க? அதாவது சிட்டிசன்ஷிப் ப்ளஸ் ரெசிடென்ஸ் ப்ளஸ் ஓட்டிங் ஒரே லொக்கேஷன்ல தான். அவங்க எங்க பொறந்தாங்க, எந்த இடத்துல வந்து படிச்சாங்க, அந்த ரெசிடென்ஸ் எங்க இருக்கு, அந்த இடத்துலயே தான் வோட்டிங் ரைட்ஸ் வாங்குறாங்க. அங்கேயே தான் காலம் முழுக்க இருந்து வோட் பண்றாங்க. ஸோ ஆல் 3 திங்ஸ் ஆர் இன் த சேம் லொகேஷன். ஆனா இப்போ வந்து எப்படி இருக்கு? டியூ டூ திஸ் மைக்ரேஷன் வேரியஸ் ரீசன்ஸ்னால அதர் ஒன் ஸ்டேட் டு ஒன், அதர் அனதர் ஒன் கண்ட்ரி டு அனதர், ஒன் வில்லேஜ் டு அனதர். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் ஆன் மேரேஜ், எஜுகேஷன் லைக் மல்டிபிள் ரீசன்ஸ்க்காக இந்த மாதிரி ஜாப்க்கு ஸோ இந்த மாதிரி மைக்ரேஷன் வந்து அதிகமாயிருக்கு. அப்போ இங்க என்ன நடக்குது? ஒரு இடத்துல சிட்டிசன்ஷிப் எடுக்குறாங்க. அதாவது 18 இயர்ஸ்ல வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து வோட்டர் ஐடி வந்துக்கு ரெஜிஸ்டர் பண்றாங்க சிட்டிசன்ஷிப்க்கு. ஸோ சிட்டிசன்ஷிப் வந்து ஒரு இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து ஒரு மைக்ரேட் பண்ணி போறாங்க. மைக்ரேட் பண்ணி போகும்போது அந்த இடத்துல போயிட்டு ஒரு ரெஜிஸ்டர்ட் வோட்டர் வந்து இன்னொரு வாட்டி எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இங்க என்ன ஆகுது? டூப்ளிகேட் வோட்டர்ஸ் அதிகமாகுது. ஸோ இந்த மைக்ரேஷன் வந்து இத ஒரு வகையில இந்த மாரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஆல்சோ இப்போ வந்து மைக்ரண்ட் வோட்டர்ஸ் உடைய அ அ அதாவது மைக்ரண்ட் வோட்டர்ஸ் உடைய பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸ் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு. ஸோ பாலிடிக்ஸ் கூட மைக்ரேஷன்னால லிட்டில் பிட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கேன் சீ ஹியர் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி டூப்ளிகேட் வோட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கு தான் இப்ப நம்ம இந்தியால என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இசிஐ வந்து கண்டக்டிங் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அண்ட் எஸ்ஐஆர் டிட்டர்மைன்ஸ் ஹூ கேன் வோட் அண்ட் வேர் தே கேன் வோட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வேர் தே கேன் வோட். அதாவது வோட்டர் ஐடி வந்து இட்ஸ் நார்மல் ஒன்லி நம்ம ஆல்ரெடி இருக்கிற இடத்துல நம்ம பிறந்து வளர்ந்த இடத்துல ஒரு வோட்டர் ஐடி எடுத்துக்கிறோம். திருப்பி இப்போ வேலை பார்க்குற இடத்துல மறுபடியும் வந்து ஒரு ஒரு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். திஸ் ஷோஸ் த டூப்ளிகேட் வோட்டர்ஸ் பட் எஸ்ஐஆர் நவ் டிசைட்ஸ் நீங்க எந்த இடத்துல வோட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த ரிவிஷன் ப்ராசஸ் தான் இப்போ வந்து போயிட்டு இருக்கு ஃப்ரீக்வெண்டா. தென் இட் ஸ்டார்டட் வித் பீகார். அதில் ஒரு ரீசன் இருக்கு. ஒய்? பிகாஸ் பீகார் அண்ட் மகாராஷ்டிரா வந்து ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஏன்னா பீகார் வந்து அதிகமான மைக்ரண்ட்ஸை வந்து அதர் ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. பீகார்லேருந்து அதிகமான பேர் மைக்ரேட் ஆகி வெளியில வராங்க. மகாராஷ்டிரா ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மகாராஷ்டிரால வந்து அதிகமான மைக்ரண்ட்ஸ் வந்து உள்ள வராங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஒரு 2 ஸ்டேட்டும் ஒரு மேஜர் ஸ்டேட்டா வந்து ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பீகார்ல இருக்கிற வோட்டர் இதுவும் நம்ம கன்சிடர் பண்ணணும். மகாராஷ்டிரால இருக்கக்கூடியதும் நம்ம ஹைலி மைக்ரேஷன் வந்து நியூட்ரல் பண்ற மாரியான ஒரு ரிவிஷன் ப்ராசஸ் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் நாட் இப்போ இந்தியால இருக்கிற ப்ராப்ளம் மட்டும் கிடையாது. குளோபல் கண்டெக்ஸ்ட்ல யுஎஸ்லயும் இந்த இஷ்யூ இருக்கு. யுஎஸ் அண்டர் லைக் ஆல் ஓவர் த கண்ட்ரீஸ் இருக்கு. ஸோ ஹவ் யுஎஸ் இஸ் ஹேண்ட்லிங் யுஎஸ் வந்து ரீசெண்டா டொனால்ட் ட்ரம்ப் உடைய இதுக்கு கீழ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து தே சாட் அக்சஸ் டு ஸ்டேட் வோட்டர் டேட்டா பேசஸ். ஓவரால் வோட்டர் டேட்டா பேசஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தட் தே கேன் ஃபைண்ட் அவுட் வோட்டர் அக்சஸ் அண்ட் தே கேன் ஃபைண்ட் அவுட் த வோட்டர் லிஸ்ட் இல்லையா? ஸோ அதுக்காக டேட்டாபேஸ் ஓவரால் டேட்டாபேஸ் வந்து
US உடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து கேட்டிருக்கு. ஸோ தே ஆர் ஆல்சோ இன் த சேம் ப்ராசஸ். அகெயின் கமிங் டு இந்தியா, இந்தியாவில் வந்து 35.4 மில்லியன் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் ஆர்பி ஆக்ட் 2010க்கு கீழே இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கீழே என்ஆர்ஐஸ் கொண்டு வரணும். ஏன்னா அவங்க மைக்ரேட் ஆகி போயிருக்கிறாங்க. பட் இந்தியாக்குள்ளே போயிருந்தா நம்ம இன்னொரு இடத்துல வந்து கவர் பண்ணிக்க முடியும் அவங்கள. பட் ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரி போகும்போது அவங்க நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ அவங்களுடைய டூப்ளிகேசி ஆஃப் ஓட்டிங் ரைட்ஸை வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஆத்தர் சொல்லியிருக்கிறாங்க. தென் என்ஆர்ஐஸ்க்கு வந்து இப்போ எப்படி வந்து மெஷர்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒன்லி இஃப் ஃபிசிக்கலி ப்ரெசென்ட் இன் இந்தியா என்ஆர்ஐ கேன் ஓட். என்ஆர்ஐ வந்து இங்கே இருந்தால் தான் ஓட் பண்ண முடியும். ஸோ வாட் சுப்ரீம் கோர்ட் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, என்ன பெட்டிஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்ஆர்ஐஸ் வந்து ரிமோட் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுங்க. அவங்க வந்து என்ஆர்ஐஸ் வந்து இங்கே ப்ரெசண்ட்டாக இல்லை அப்படின்னாலும் இந்த எஸ்ஐஆர் ரிவிஷனில் வந்து என்ஆர்ஐக்கு வந்து ஓட்டிங் டேட்டா பேஸ்க்குள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து ரிமோட் ரைட்ஸ் ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஜஸ்ட் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும். Then internal migration, as I already said, Bihar and Maharashtra plays a major role because of the reason I mentioned earlier. Then இதனால என்னென்ன பொலிட்டிக்கல் இம்பேக்ட் இருக்கு? The migration will influence census 2027. Of course, yes. Electoral roll revisions. அதுக்கு தான் நம்ம எஸ்ஐஆர் பண்ணிட்டு இருக்கிறோம். Delimitation. ஸோ இது எல்லா கவர்மெண்ட் ப்ராசஸ்லையுமே வந்து மைக்ரேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். போத் இன்டர்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல். இது எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத தான் ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ரொம்ப தெரியாம, அதாவது நம்ம கால்குலேட் பண்ண முடியாத சில சில ஐடியாலஜிஸ் கூட இருக்கு. என்னன்னா, ஸோ மைக்ரேஷன் ரீஷேப்ஸ் ஓட்டிங் பேட்டர்ன்ஸ், ஃபெடரல் பேலன்ஸ், நேஷனல் பொலிட்டிக்ஸ். அதாவது இப்போ மகாராஷ்டிரால மைக்ரேட் ஆகி வந்தவங்களுடைய ஒரு ஒரு பொலிட்டிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓட்டிங் பேட்டர்ன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏற்கனவே இருக்கிறவங்களோட ஓட்டிங் பேட்டர்ன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மைக்ரேஷன் வந்து இது எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இது எல்லாத்தையுமே ரீஷேப் பண்ணும் அப்படின்னு ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிக்கல் அண்ட் இட்ஸ் அ வெரி இன்டர்லிங்கிங் டாபிக். அதாவது ஹவு மைக்ரேஷன் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் த பொலிட்டி பாலிடிக்ஸ் இல்லையா? ஸோ அதை வந்து அதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம், எஸ்ஐஆர் இசிஐயோட எஸ்ஐஆர் போயிட்டுருக்கு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ. The final article is related to Aravalli Hills, which comes under GS paper 3, Environment and Ecology. So Aravalli Hills la இருக்கிற what is the environmental issue and how government is handling it, how Supreme Court gives the opinion. So இதெல்லாம் இந்த ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து திங்க் ஆஃப் த ஆரவல்லி ரேஞ்ச் அஸ் அ நேச்சுரல் வால். ஆக்சுவலி ஆரவல்லி ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜாகிரபிக்கல் லொக்கேஷனில் இருக்கு. இட் இஸ் இந்தியாஸ் ஓல்டஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச் அண்ட் இட் இஸ் ஸ்ட்ரெச்சஸ் ஃப்ரம் டெல்லி டு குஜராத். ஸோ டேக் யுவர் இந்தியா மேப், மார்க் டவுன் எங்கேருந்து எங்கே வர ஆரவல்லி ரேஞ்ச் இருக்குது, அதோட ஜாகிரபிக்கல் லொக்கேஷனை நல்லா படிச்சுக்கோங்க. தென் வாட் இஸ் இட் மேஜர் ஜாப்? அதாவது தார் டெசர்ட் வந்து ஈஸ்ட்வர்டாக வந்து இன்னும் ஸ்ப்ரெட் ஆகாமல் இது வந்து ஒரு நேச்சுரல் வால் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆரவல்லிஸ் வந்து நேச்சுரல் வால் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. டெசர்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஈஸ்ட் நோக்கி ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. வாட் இஃப் த ஆரவல்லிஸ் வீக்கன்? அப்போ என்ன ஆகும்? டெசர்ட் சாண்ட் கேன் மூவ் டு ஹரியானா, ராஜஸ்தான் அண்ட் வெஸ்டர்ன் யூபி. கிரவுண்ட் வாட்டர் ட்ரைஸ் அப், climate becomes hotter and dustier. Of course, climate issues எல்லாம் வரும். ஆல்சோ ஆரவல்லி வந்து தே ஹெல்ப் ரீசார்ஜ் கிரவுண்ட் வாட்டர், சப்போர்ட் ஃபாரஸ்ட், அனிமல்ஸ் அண்ட் பேட்ஸ் அண்ட் கிவ் பர்த் டு ரிவர்ஸ் லைக் சாம்பல், சாபர்மதி, லுனி. ஆல் தீஸ் ஆர் geographical importance, geographical location உடைய importance. This is very important significance of Aravalli Hills and where it is present. இதை just mention பண்ணிட்டு now let's see what is the issue in Aravalli Hills. Why we are debating it அப்படின்னா, Aravallis are rich in stone, sand, minerals. So for the last 40 years, heavy legal and illegal mining is taking place. Then hills were cut, forests were destroyed, groundwater levels fell, air pollution increased. So even though rules இதுக்கெல்லாம் இருந்தா கூட states didn't enforce them properly. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோடைய ஸ்டாண்ட் என்ன? சுப்ரீம் கோர்ட் வந்து முன்னாடி 2009ல் ஸோ மைனிங் இன் தீஸ் ஏரியாஸ் இஸ் த பிக்கஸ்ட் இஷ்யூ. அப்போ சுப்ரீம் கோர்ட் மைனிங்க்கு என்ன பண்ணியிருக்கு? 2009ல் சுப்ரீம் கோர்ட் பேண்ட் மைனிங் இன் பார்ட்ஸ் ஆஃப் ஹரியானா. 2024ல் என்ன பண்ணியிருக்கு? ஸ்டாப்ட் கிவிங் நியூ மைனிங் லைசன்சஸ். தென் ஆஸ்க்ட் த எக்ஸ்பர்ட்ஸ் டு ஸ்டடி த ப்ராப்ளம் கேர்ஃபுல்லி.
தென் இப்போ இது வந்து மைனிங் ரிலேட்டடா சுப்ரீம் கோர்ட் குடுத்திருக்கிற ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டேட் இஸ் ஆல்சோ டேக்கிங் ஸ்டெப்ஸ் ரிலேட்டட் திஸ் மைனிங் திங். நவ் அனதர் லூப் ஹோல் என்ன? டெஃபினிஷன் ஆஃப் ஆரவல்லி. அது என்னதுன்னே நம்மளுக்கு தெரியாது. அது வந்து ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்கு. ஹவ் அ அதாவது சில ஸ்டேட்ல வந்து ஒரு சில லேண்ட வந்து நம்ம ஆரவல்லின்னு சொல்றோம். அதே சேம் அதர் ஸ்டேட்ல வந்து அது ஆரவல்லி இல்ல, ஆரவல்லி ரேஞ்ச்குள்ள வரல அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒன் கிளியர் டெஃபினிஷன் இல்ல. திஸ் இஸ் ஒன் திங். ஆல்சோ ஹில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எபோவ் 100 மீட்டர்ஸ் தான் வந்து ஆரவல்லி. இப்போ 100 மீட்டர்ஸ் கீழ இருக்கிறது வந்து புரொடெக்டட் ஏரியா இல்லையா? 100 மீட்டர் இந்த ஆர்குமென்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ 100 மீட்டர் கீழ இருக்கிறது வந்து என்விரான்மென்ட் புரொடெக்ட் பண்ணலையா? ஸோ அத நம்ம புரொடெக்ட் பண்ண வேண்டாமா? அப்படிங்கிற கொஸ்டின் வருது. ஸோ 100 மீட்டர்ஸ் மேல மட்டும் தான் வந்து மைனிங் எல்லாம் இல்ல புரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினிஷன் ஆஃப் ஆரவல்லில பிக்கஸ்ட் கன்ஃப்யூஷன் இஸ் தேர். ஸோ திஸ் இஸ் ஒன் பாயிண்ட் why our implementation is poor, why we can't handle this issue of mining issue of Aravalli Hills அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். did the supreme court ban all mining அப்படின்னு கேட்டா no. மைனிங்கை வந்து ஃபுல்லா அவாய்ட் எக்ஸ்ட்ரீம்ல போய் கம்ப்ளீட் பேன் பண்ணல. ஸோ வாட் சுப்ரீம் கோர்ட் டிட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ரெகுலேட்டட். மைனிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரீசெண்டாக ரெகுலேட் பண்ணிட்டாங்க. ஸோ ரீசன்ட் பிளான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோ ஆரவலிஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னா, சயின்டிஃபிக் மைனிங் அண்ட் ப்ரொடெக்ஷன் பிளான் இஸ் தேர். தென் ஐடென்டிஃபை வேர் மைனிங் இஸ் டோட்டலி பேண்ட், எங்கே லிமிட்டட் பேனிங் அலோவ் பண்ணலாம், இதை வந்து ஸ்டடி பண்ணி எக்ஸ்பர்ட் கமிட்டி ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க அலோவ் பண்ணுறதுக்கு. தென் ரீஸ்டோர் டேமேஜ்டு லேண்ட், protect animals and water resources, and one major project is called green wall project. What is this green wall project? ஆரவலிஸை சுற்றி 5 கிலோமீட்டர் ஏரியாஸ்க்கு ட்ரீஸ் பிளான் பண்ணணும் அக்ராஸ் ராஜஸ்தான், ஹரியானா, குஜராத், டெல்லி. ஸோ வாட் இஸ் த கோல் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட்? டு ஸ்டாப் லேண்ட் degradation and desert spread. So this is one these are the government steps which was taken to safeguard the Aravalli range, Aravalli Hills. So these are about this topic. So overall Aravalli range அதோட geographical location பார்த்துக்கோங்க. என்னென்ன environmental issues கரண்டா அந்த இடத்துல போயிட்டு இருக்கு. ஸோ வாட் ஆர் த சேலஞ்சஸ் வந்து நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் நம்ம கிட்ட இருக்கு, வாட் ஆர் த மெஷர்ஸ் கேன் பி டேக்கன், வாட் கவர்மெண்ட் மெஷர்ஸ் ஆர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அண்ட் ஹவு இட் இஸ் பெர்ஃபார்மிங். ஸோ இந்த க்ரைட்டீரியாவில் நீங்கள் வந்து இந்த ஆர்டிக்கிளை வந்து பார்த்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் ஆல் த டாபிக்ஸ். ஸோ 2 டேஸோடது நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம். ஸோ see you in the next class. Thank you.